அடுத்தது எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் விஜய் பின்னாடி எல்லாம் வரமாட்டாங்க. இன்னைக்கு திமுக, அதிமுக ரெண்டு கட்சிகளுமே தான் நாங்கள் தான் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னாங்க, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு நாம இந்துக்களா ஒன்று சேர்றவோ அன்னைக்குதான் நாம உருப்படுவோம், ஒட்டுமொத்த சமுதாயமும் உருப்படும். ஆனா இது என்ன ஈரோட்டு கடப்பாறை அப்படின்னு புதுசா ஏதாவது சொல்லணும். அதாவது திமுக தீய சக்தி அப்படின்றது எம்ஜிஆர் அவர்கள் அதையே இவரும் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம அப்படின்னா புதுசா இப்படி கண்டுபிடிச்சிருக்காரு போல. எடப்பாடியார் மிரட்டுகிறாரா, மிரட்டப்படுகிறாரா? எடப்பாடியை மிரட்டி கூட்டணியில சேர்த்திருந்தாங்க பாஜக அப்படின்னு சொன்னா அப்ப அண்ணாமலையை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. திரு விஜய் பிரபாகரன் அவர் பிரஸ் மீட்ல பேசுற போது மோடிஜியே அவர்களோட சந்தித்து பேசினால் நெகோசியேட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் நீங்க இன்னைக்கு இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லும் போது நான் கூட சொல்லலாம்னு நினைச்சேன். இல்ல சிவா, நீங்க அட்லீஸ்ட் மார்க்கோ ரூபியோவோ இல்ல மினிமம் ஒரு ஹெட்செட்டோ சொன்னாங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த கட்சியுடைய நம்பகத்தன்மை அப்படின்றது எப்போ போயிடுச்சு. ஒரே நேரத்துல ரெண்டு தரப்பு கிட்டையும் அவங்க கூட்டணி பேரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிஜேபி சப்போர்ட்டர் சைட்ல இருந்து வெளியே நியூட்ரலா சில வீடியோக்களை போடுங்க சார். இப்போ நான் நிஜமாகவே ஒரு பிஜேபி சப்போர்ட்டரா இருந்தா நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் பண்ணிருக்க மாட்டேன். என்ன திமுக ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிக்கிறாங்க, எடப்பாடி சொம்புன்னு சொல்லியிருக்காங்க, திருமாவுக்கு பல்லக்கு தூக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? குரூப் போட்டோ எடுக்கிறோன்னா பசங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறோன்னா என்ன பண்ணுவாங்க, பின்னாடி இருக்கிற பசங்க இப்படி தலைக்கு மேல இப்படி வைப்பானுங்க, அது டெவில் கொம்பு அப்படின்னு. அதுதான் எனக்கு தெரியும். இது என்னடா அப்படின்னா ஸ்மைல், நான் சிரிக்கிறேன்னு சொல்றேன். மூதே சிரிக்கிறத பார்த்தா தெரியாது எனக்கு. வணக்கம் நேயர்களே, இன்று ஒரு சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். இதில் என்ன விசேஷம் என்றால், சென்ற வாரமும் அதுக்கு கடந்த வாரங்களும் நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டபடி நீங்கள் சில கேள்விகளை கேட்க அனுப்பியுள்ளீர்கள். அது தவிர நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாக கேட்ட சில கேள்விகளையும் இன்று நான் உங்கள் சார்பாக அவரிடம் கேட்கப் போகிறேன். வணக்கம் சார். வணக்கம் சிவா. அப்ப இன்னைக்கு ஒரு முனை தாக்குதல் இல்ல, பல முனை தாக்குதல்னு சொல்லுங்க. கண்டிப்பா. நேயர்களுக்கு ரொம்ப பிடித்த அரசியல் விமர்சகரான உங்களிடம் கேள்வி வருவது ஆச்சரியம் இல்ல. நம்ம சீக்கிரமாவே ஆரம்பிச்சுருவோம். முதல் கேள்வி, முந்தா நேத்து நடந்த தலைவர் தளபதியோட ஈரோடு பொதுக்கூட்டத்த வச்சு. அதுல அவர் குறிப்பா அவங்க இங்கிலீஷ்ல கேட்டத நான் தமிழ்ல கேட்கிறேன். அது குறிப்பா அவங்க எம்ஜிஆரையும், ஜெயலலிதாவையும் அவர் பொதுவானவர்கள், எல்லாருக்கும் நாங்களும் அவங்கள பத்தி பேசுவோம் அப்படின்னு பேசுறாரு. இது அதிமுக ஓட்ட தன் பக்கம் கவர்றதுக்காக அவர் செய்றாரா? அவருக்கு அதுல பலன் கிடைக்குமா? ஏடிஎம்கே ஓட்டு அவருக்கு போகுமா? ஏடிஎம்கே ஓட்டு அவருக்கு போகணும் அப்படின்னா அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஜென் சி அப்படின்னு சொல்றாங்க, அவங்கதான் எங்களுடைய ஃபாலோயர்ஸ், ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா அவர்களை பத்தின ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அவங்க ஆட்சியை பார்த்த அனுபவம் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால அதுவும் எம்ஜிஆர் பத்தி சொல்லவே வேணாம், இவங்க எல்லாம் பார்த்திருக்க கூட மாட்டாங்க. அடுத்தது எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் விஜய் பின்னாடி எல்லாம் வரமாட்டாங்க. இது யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்க தான் அந்த லெகசியை கேரி பண்றவரு, அதனால இப்படி பேசுங்க அப்படின்னு. இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது நிச்சயமா. அதுதான் என்னுடைய கருத்து. இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆள்ற தமிழக அரசு என்ன செஞ்சிருக்குன்னா, ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல, குறிப்பா நங்கநல்லூர் பகுதியில ஒரு ஹஜ் யாத்திரைக்கு போறவங்களுக்காக தங்கும் விடுதி அப்படின்னு ஒண்ணு திறந்திருக்கு. அதுக்கு ஒரு சில தினங்கள் முன்னாடி நம்ம முதலமைச்சர் திருநெல்வேலி பகுதியை விசிட் பண்ணி அங்க சிஎஸ்ஐ நடத்துற ஒரு காலேஜ்ல விசிட் பண்ணி பேசினாரு. அதே சமயத்துல நம்ம HRNCE மூலமா அது தமிழக அரசின் கீழ இருக்கிற இந்து அறநிலைத்துறை அவங்க மூலமா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற தூண்
இந்துக்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. முதல்ல அத வந்து எல்லை தூண் என்றும், அதுக்கப்புறம் பிறகு திடீர்னு அது வந்து சமணர்களுடைய தூண் என்றும் சொல்றாங்களே தவிர, இந்துக்கள்ட்டேருந்து அத விட்டுக் குடுக்கறதுக்கு அவங்க கவர்மெண்ட்டே தயாரா இருக்கு. இது சம்பந்தமா வந்து நம்ம பார்க்கிறப்போ, அண்ணாமலை ரொம்ப சமீபமா இண்டூஸ் வந்து யுனைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் இப்ப கேட்டதுக்கான காரணம் என்ன? அதோட முக்கியத்துவம் என்ன? அதாவது இப்பவாவது ஒருத்தர் கேட்டாரு, சொன்னாரு அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு வர வழியில வந்து ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதுல வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் இவங்கள எல்லாம் போட்டோ போட்டு திமுக சார்பில் இந்த ஹஜ் அடிக்கல் நாட்டு விழா அந்த சம்பந்தமா போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதுல வந்து இஸ்லாமியர்களை கண்ணை இமை போல் காக்கும் முதலமைச்சரே அப்படின்னு ஒரு வாசகம். அது கட்சிக்கார யாரோ அடிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே தான் நாங்கள் தான் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு அப்படின்வாங்க, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே வந்து இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மள வந்து இந்துக்களா ஒன்று சேரக்கூடாது அப்படின்னே வந்து காலங்காலமா பிரிச்சு வச்சிருந்தது வந்து அந்த வெள்ளக்கார சூழ்ச்சி. அவங்க காலத்துல வந்து இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டின்றது கிடையாது. இந்த ஜனங்களை வந்து அப்படியே துண்டு துண்டாடி வச்சிருந்தோம்னு சொன்னா நாம பாட்டுக்கு ஆட்சியில இருக்கலாம் அப்படின்னு தான் வெள்ளக்காரன் ஃபாலோ பண்ணது. இன்னைக்கு வந்து அது ரொம்ப கன்வீனியன்டா போயிடுச்சு எல்லாருக்கும், அப்படித்தான் நான் சொல்லுவேன். அப்போ ஏன் இந்துக்கள் வந்து ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்னா ஏன் சேரக்கூடாது இப்படித்தான் நான் கேட்பேன். சில பேர் சொல்றாங்க இல்லங்க அது மெஜாரிட்டேரியனிசம். இப்ப மைனாரிட்டேரியனிசம் அதை ஒத்துக்க முடியுமா? இப்போ ஜாதி ரீதியாக ஒன்று சேர்ந்தால் யாரும் வந்து அதை தப்பு சொல்றது கிடையாது. ஜாதி சங்கங்கள் இருக்குது. அந்த ஜாதி சங்கங்களுக்கு நாம இந்த சென்ஸ் அரசியல்வாதிகள் போயிட்டு அங்க போய் ஜாதி பெருமை பேசுறாங்க, அதெல்லாம் யாரும் தப்புன்னு சொல்றது கிடையாது. ஆனா மத ரீதியாக இணைந்தால் அப்ப மட்டும் ஏன் உதைக்குதுன்னா வெரி சிம்பிள், வெள்ளக்காரனோட டெக்னிக்கை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது கைவிட்டு போயிடுச்சுன்னா கஷ்டம். அதனாலதான் வந்து நம்மள ஒண்ணு சேர விட மாட்டேன்றாங்க. மைனாரிட்டின்னு நமக்கு வந்து அந்த ஃபீலிங் கிடையாது ஒன்னா இருக்கணும் அப்படின்னு. அந்த ஜாதி பிரிவினைகளை இதை தூக்கி பிடிச்சிட்டு இது ஏன் ஜாதி பெருசு ஓன் ஜாதி பெருசு இப்படியே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி வந்து அந்த 4 காளைகளுக்கு சண்டை மூட்டி விட்டு சிங்கம் சாப்பிட்டு போன மாதிரி இருக்கு. அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. வந்து நம்ம ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்க விஷயம், இந்த ஜாதி அப்படின்றதுனால யாருக்கு பிரயோஜனம்னா அரசியல்வாதிகளுக்கு. நமக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்த நாம ஏன் புடிச்சிட்டு தொங்கணும்? சரி, ஜாதி பிறக்கும் போதே இருந்ததுங்க, இத்தனை வருஷமா இருக்குதுங்க, எப்படி தூக்கி போட முடியும்? தூக்கி போட வேணாம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். அதையே வந்து என்னவோ நீட் எக்ஸாமும் யூபிஎஸ்சி எக்ஸாமும் எழுதி இந்த ஜாதியில வந்து பிறந்த மாதிரி பார்த்தீங்களா, இதெல்லாம் வானாங்க. இதே அமெரிக்கால பிறந்திருக்கான் ஒருத்தன், இங்க ஒருத்தன் பிறந்திருக்கான், எல்லாம் ஒரே மனுஷன் தான். நம்ம நேரம் நம்ம இங்க பிறந்துக்கிறோம், அதை கவுண்ட் பண்ணி மாதிரி தான் சொல்லணும். நான் மட்டும் அமெரிக்கால பிறந்திருந்தா அப்படின்னாரு. அந்த மாதிரிதான். அதனால ஜாதின்றது ஒண்ணும் கிடையாது. சொந்தக்காரன் வீட்லயே அவன் பணக்காரன், நம்ம ஏழையா இருந்தா உள்ள சேர்க்க மாட்டான். ஒரே ஜாதி தானே, சொந்தம் தானே, உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுப்பானா, சோறு போடுவானா. அதனால அதையும் பிடிச்சிருக்கணும்னு தெரியல. என்னைக்கு நாம வந்து இந்துக்களா ஒன்று சேர்றவோ அன்னைக்குதான் நாம உருப்படுவோம், ஒட்டுமொத்த சமுதாயமும் உருப்படும். அதுதான் நான் சொல்வேன் சிவா. திருவண்ணாமலையில திமுகவோட இளைஞர் அணி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுல பேசிய சில திமுக சீனியர்கள் உதயநிதியை தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அழைத்துவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெள்ளி நாற்காலியை பரிசாக கொடுத்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அது கவர்மெண்ட் ஆபீசஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. அதிகாரியுடைய பசங்களை நீங்க நல்லா கவனிச்சுக்கினீங்க அப்படின்னா அதிகாரி உங்களை நல்லா கவனிச்சுப்பார். அவ்வளவுதான், வேற என்ன. தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்றது வந்து அண்ணா காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்றது தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து அது வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு அமைச்சர் பதவி கிடைச்சா போதும், எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கிடைச்சா போதும் அப்படின்னு போது இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இது வெறும் ஒரு சர்வைவல் பதவிக்கான ஒரு கோஷம் தான், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஒருவேளை இதுல முக்கியத்துவம் அவர் கேட்க விரும்புறது, ஸ்டாலினுக்கு ஏன் வெள்ளி நாற்காலியை பரிசளிச்சாங்க? ஒருவேளை அவர் வந்து நீங்க ரிட்டையர் ஆகலாம், ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம்னு மீன் பண்ண வராங்களா? இது நானா கேட்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா அந்த அது நாற்காலின்னு சொல்ல முடியாது, அது சிம்மாசனம். கரெக்ட், சிம்மாசனம் மாதிரிதான் இருந்தது. அது ஏன் சிம்மாசனம் அது மட்டும் நிறுத்தினாங்க? ஒரு கிரீடம், ஒரு செங்கோல் இதுவும் கொடுத்திருந்தா, ஏன்னா சிம்மாசனத்துல உட்காரும் போது அப்படிதானங்க இருக்க முடியும். அப்படிதான் நம்ம கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து
அது என்ன சொல்றது, இந்த ராஜாக்கள் காலம் மாதிரி மறுபடியும் ஆயிடுச்சு இல்லையா சிவா? ராஜாவுடைய மகன், அவர் பேரன், அவருடைய கொள்ளு பேரன், இப்படித்தானே வந்து வண்ணராட்சி காலத்துல நடந்தது. அதே மாதிரிதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது. அமைச்சர்னா அவருடைய மகன் அமைச்சர் ஆகுவாரு. அத சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் இப்படிதானே நம்ம பார்த்தோம். மறுபடியும் திரும்புகின்றது, அவ்வளவுதான். இது சம்பந்தமா இன்னொரு கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்வியை நான் பிற்பாடு கேட்கலாம்னு நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்க வந்து அத இப்ப கனெக்ட் பண்ணதுனால அந்த கேள்வி இப்ப கேட்கறது சரியான தருணம்னு நினைக்கிறேன். இப்ப அமெரிக்காவுலலாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தர் கேட்டிருக்காரு. அமெரிக்காவுலலாம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கங்கிறது அவ்வப்போது அந்தந்த சமய தேர்தலுக்கு முன்னாடி அந்த உள்கட்சி ஜனநாயகத்தின் மூலமா தேர்ந்தெடுத்து அவர் வந்து பிரசிடென்ட் இதுக்கு கன்டெஸ்ட் பண்ணுவாரு. அதுலேருந்து தான் பிரசிடென்ட் வர முடியும். இது மாரி ஒரு நிலைப்பாடு வந்து இந்தியாவுல வந்ததுன்னா, சிஎம்க்கு பின்னாடி அவர் மகன், அவருக்கு பின்னாடி அவர் பேரன். அதேபோல ஒரு கட்சி பதவியிலன்னா அத வந்து அ கட்சி தலைமைக்கு அடுத்த தலைமை வந்து அவருடைய மகன் ஆர் அவருடைய மகள். இப்படி வருவது வந்து ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படுமே. ஸோ இந்த மாரி ஒரு சிஸ்டம் இந்தியால வந்தான்னா இவங்கலாம் என்ன ஆவாங்க? அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதாவது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இது வந்து இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல இதுல ப்ரோஸும் இருக்கு, கான்ஸும் இருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்தாச்சுன்னா அந்த கட்சி அப்படின்ற அமைப்பு இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. 2 கட்சி இருக்க இடத்துல அது விஷயம் வேற. அப்போ நிறைய கட்சிகள் இருக்கும் பொழுது அந்த கட்சியுடைய ரெலவன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிடும். தனியா ஒரு நபர் செல்வாக்கு பெற்று வருகின்றார் அப்படின்னு சொன்னா கட்சி இல்லாமலும் அவரால் வந்து மக்களை கவர முடியும் அப்படின்னும் போது அப்போ அவரும் வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம், அந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்ணலாம், முடிஞ்சா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. பட் கட்சி தான் அப்படின்ற அந்த கட்சி அமைப்பு இருந்தாதான் நீங்க வர முடியும் அப்படின்ற இது போயிடும். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே இங்க எல்லாம் கூறு போட்டு எனக்கு இந்த கூறு, உனக்கு அந்த கூறு அப்படின்ட்டு அரசியல் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல டைரக்டா பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த போலரைசேஷனுக்கு நிறைய ஆபத்தான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த போலரைசேஷன்லயே அரசியல் விளையாடுவாங்க. அதுதான் வந்து நான் கான்ஸா பாக்குறேன் இதுல. அங்க இருக்கிற நடைமுறைய வந்து இங்க நம்ம எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு கொண்டு வந்தா சிக்கல் தான். இதுல பெரும்பாலும் நீங்க இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா புள்ளி கூட்டணி கட்சிகள் நிச்சயமா எதிர்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பாங்க. அது என்ன நடக்குது ஏது நடக்குது அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் அதுவே வந்து விபரீதமாக உபயோகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இருமுனை கூறு கொண்ட கத்தி சிவா. அதனால அதை நான் ஆதரிக்க மாட்டேன் இந்தியால ஆஸ் ஆஃப் நவ். சோ அடுத்த கேள்வி நான் வந்து 2 பேர் கேட்ட கேள்வியை ஒன்றாக இணைக்கிறேன். ஏன்னா 2க்கும் ஒரு விதமான தொடர்பு இருக்கு. சோ இப்ப சமீபத்துல திருப்பியும் மீண்டும் தளபதி தவேகாவின் தலைவர் விஜய் பேசிய போது ஈரோட்டு கடப்பாறை என்று தலைவர் பெரியாரை குறிப்பிட்டார். சோ அதே மாதிரி இப்ப மீண்டும் அந்த திருவண்ணாமலை இளைஞர் திமுக இளைஞர் மாநாட்டுல வந்து இளம் பெரியார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னார். சோ இப்ப வந்து பெரியார் வந்து ஒரு கடப்பாறையா, உதயநிதி ஸ்டாலின்ல இளம் பெரியார்னு கூடுறது, இது எந்த விதத்துல இது வந்து உங்களுடைய பார்வை என்ன இதுல? அங்க இளம் பெரியார்னு சொல்றாங்க அப்படின்னா கட்சியில வந்து நமக்கு பதவி வேணும், கவனிப்பு வேணும், தலைமையோட நெருக்கமாக இருக்க வேண்டும், தலைமையுடைய பார்வை நம் மீது விழ வேண்டும் அப்படின்றதுக்காக வானலாக புகழ்வது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம். ஆனா இது என்ன ஈரோட்டு கடப்பாறை அப்படின்னா புதுசா ஏதாவது சொல்லணுமே. அதாவது திமுக தீய சக்தி அப்படின்றது வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார். அதையே இவரும் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமாவது சொல்லலாமே அப்படின்னா புதுசா இப்படி கண்டுபிடிச்சிருக்காரு போல இருக்கு. வழக்கமா இந்த பெரியாரிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருடைய கைத்தடி வச்சு பாத்தீங்களா இத்தனை வருஷம் ஆகியும் இது வந்து இவர்களை மெர்சல் காட்டுகிறது அப்படின்வாங்க. நாம ஏதாவது புதுசா சொல்லணுமே அப்படின்றதுக்காக ஈரோட்டு கடப்பாறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ புதுசா யோசிக்கிறதா நினைச்சு பண்ணிருக்காங்களே தவிர இதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அது சினிமால வந்து புதுசா ஏதாவது ஒரு சீன் சேர்க்கிறேன், புதுசா ஒரு இது வைக்கிறேன் அப்படின்ட்டு பண்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு விஷயம் தான் இது சிவா. அடுத்த கேள்வி, எடப்பாடியார் மிரட்டுகிறாரா, மிரட்டப்படுகிறாரா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? மிரட்டுகிறாரா, மிரட்டப்படுகின்றாரா அப்படின்னு? கூட்டணி வேணும் அப்படின்னும் போது அவர் தரப்பு டிமாண்ட் என்ன அப்படின்றத வச்சாரு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை பத்தி அப்படிலாம் பேசியிருக்காரு. அதனால அவர் தலைவராக இருந்தா எப்படிங்க கூட்டணி ஒத்துக்க மாட்டாங்க எங்க தொண்டர்கள் அப்படின்னு அவருடைய டிமாண்ட் வச்சிருக்காரு. இஷ்டம் இருந்தா எடுத்துக்கங்க, கிவ் இட், ஐ மீன் டேக் இட் ஆர் லீவ் இட், அப்படிதான் இது பண்ணிருக்காங்க. அப்ப பாஜக ரைட் ஓகே அப்படின்னா இவரும் வந்து என்னால பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாரு. சோ இதை வந்து மிரட்டுகிறது அப்படின்லாம் சொல்ல முடியாது.
எப்படி பாஜகவை மிரட்டி வந்து அதிமுக கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்களா? கிடையாது. அடுத்தது மிரட்டப்படுகின்றாரா அப்படின்னு சொன்னா அதுவும் நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா நடக்காத காரியம். எடப்பாடியை மிரட்டி கூட்டணியில சேர்த்திருந்தாங்க பாஜக அப்படின்னு சொன்னா அப்ப அண்ணாமலையை கண்டினியூ பண்ணியிருப்பார்ல. அவரு விலக வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல. சோ இதுல இவர் மிரட்டவும் இல்லை, மிரட்டப்படவும் இல்லை. சும்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போலாம் பாத்தீங்களா, இவர் வந்து அவர் வலையில் சிக்கி விட்டார், இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், இப்படி இப்படின்னு. சமீபத்துல அந்த மருத்துவக் கல்லூரிகள் கட்டினதுல ஊழல் அப்படின்னு சொன்னதுல அதை எந்த முகாந்திரமும் இல்லைன்னு அரசு தரப்புலயே முடிச்சு வச்சுட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இல்ல. அப்படி மிரட்டதா இருந்தா திமுக அரசு மாதிரினா அவங்க கையில அந்த கேஸ் இருந்தது. அதுதான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்கல்ல. அதனால இந்த மிரட்டல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து அலையன்ஸ் அப்படின்றதே வந்து மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தானே, ஒரு கிவ் அண்ட் டேக், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி வந்து என்னுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. அதையே வந்து என்னுடைய கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு வந்து தலைவர் தவேகா தலைவர் விஜய் சொல்ற போது அது வந்து அவரும் மத்திய அரசுல இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும், இங்க இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இந்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஸ்டாலின் கேரக்டரையும் விஜய் கேரக்டரையும்? அதான் கேள்வி. நான் பொதுவா ஒரு பதில் சொல்லிடவா? இப்ப வர படத்துல எந்த கேரக்டரையுமே புரிஞ்சுக்க முடியறது இல்ல சிவா. அந்த மாதிரி கேரக்டர் வைக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கேட்டா குறியீடு அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உலக சினிமாவெல்லாம் பார்க்கணும். அதனால உங்க கேரக்டர் என்ன அப்படின்றது மக்கள் புரிஞ்சிருக்காங்களா இல்லையான்றது மே மாசம் தெரிஞ்சிடும், ஏப்ரல் மாசம் தெரிஞ்சிடும். இது ஒரு ஒரு ட்ரெண்டியா பேசுறது அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதுக்கு மேல இதுக்கு எந்த சிக்னிபிகன்ஸும் கிடையாது. என்ன இப்ப கேரக்டரை புரிஞ்சுக்காமையா வந்து ஒரு இத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு, ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. புதுசா அரசியலுக்கு வந்தா சொல்லலாம் என் கேரக்டர் புரிஞ்சுக்கல அப்படின்னு. நான் சும்மா ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டு போறது. டோன்ட் அட்டாச் டூ மச் சிக்னிபிகன்ஸ் டு தட். அடுத்த கேள்வி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியிலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருவாரூர் தொகுதியிலும் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அது உண்மையாக இருக்குமா? முக்கிய புள்ளிகள் தொகுதிகளை மாற்றுவது ஏன்? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? I will cross the bridge when it comes. இந்த மாதிரி வந்து அவர் அங்க நிற்கிறார், இவர் நிற்கிறார், இவர் இங்க போறார் அப்படின்றதெல்லாம் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ற வரைக்கும் இதே மாதிரி நிறைய ரூமர் சுத்திட்டு இருக்கோம் சிவா. ஒன்லி ரூமர்ஸ். இதுக்கெல்லாம் வந்து நான் காது கொடுக்கறதே கிடையாது. நான் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டி போட போறாங்க, நான் போட்டியிட மாட்டேன்னு ஒதுக்க போறது கிடையாது இல்ல. அப்புறம் என்ன, ஒருவேளை அப்படி மாறி நின்றாங்கன்னா அப்ப பேசலாம். அது நிக்காத வரைக்கும் வந்து அத்தைக்கு மீச முளைக்காத வரைக்கும் அது சித்தப்பாவா பெரியப்பாவா அப்படின்ற கேள்விகள்லாம் நான் போறது கிடையாது சிவா. சோ அடுத்த கேள்வி, விஜயை ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதே என் லட்சியம் அப்படின்னு சூளுரைக்கிறார் செங்கோட்டையன். அவருடைய லட்சியம் நிறைவேறுமா? இதில் வந்து அவர் இந்த சூளுரையை அவர் நிறைவேற்றுவாரா? தான் கேள்வி. இல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி அர்த்தம் என்னன்னா, எடப்பாடி இந்த தடவை எனக்கு ஜெயிச்சு வந்தா மந்திரி பதவி கொடுப்பாரோ மாட்டாரோ கிடையாது. அதனால நான் எப்படி மறுபடியும் மந்திரி ஆக வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன இப்போ விஜய வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு அவருக்கு என்ன பெருசா வந்து விஜய் சாதிச்சுட்டாரு, இல்ல என்ன பெருசா அவரு கொள்கையை சொல்லிட்டாரு, இவரு டகால்னு அங்க போயிட்டு. அதுவும் எப்போ விஜய் என்ன முந்தானே தான் கட்சி ஆரம்பிச்சாரா? அவருடைய கட்சி கொள்கை விளக்கம் அப்படின்றத வந்து நேற்று தான் சொன்னாரா? இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாதா? கட்சியில கெடு விதிக்கும் போது அப்ப அவர் சொன்ன இந்த ஒற்றுமை கீதத்தை ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா கட்சியில இருந்திருப்பார்ல. அப்போ வந்து விஜய் சிஎம் ஆக்குவேன்னு சொல்லியிருக்க மாட்டார்ல. எடப்பாடி முதலமைச்சராகியே தீர்வேன் அப்படித்தானே சொல்லியிருப்பாரு. முழுக்க ஒரு சந்தர்ப்பவாதம். இங்க நமக்கு சான்ஸ் இல்ல, இங்க வந்து நம்ம சொன்ன ஆளுக்கு பதவி கொடுக்கல, என்ன ரீசனும் அப்படின்ட்டு கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கெடு விதிச்சு எத்தனை நாள் ஆச்சு? கெடுவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இப்ப போயிட்டு அங்க சரி ரைட்டு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறாங்க, பேப்பரை போட்டு அங்க போயிடலாம், அங்க நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காதா அப்படின்னு போய்க்கிறாங்க. முதல்ல அந்த கம்பெனி நல்லா ஓடணும், அப்பதான் வந்து ப்ரமோஷனு சேலரி எல்லாம் கிடைக்கும். அது 26 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அவருக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் சான்ஸே கிடையாது சிவா. இவர் என்ன வேணா சொல்லலாம், நாஞ்சில் சம்பத்தை கூட தான் சொல்லி நிற்கிறாரு. அவர் யாரதான் சொல்லல, அவர் எல்லாரையும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிதான் இதையும் பாக்குறேனே தவிர ஏதோ செங்கோட்டையும் சொல்லிட்டாருப்பா, ஆஹா எடுத்த சபதத்தை முடிக்காமல் விட மாட்டார், அந்த மாதிரி எல்லாம் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அடுத்த கேள்வி, தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவரை குறித்தது. அவர் வந்து அது இங்கிலீஷ்ல இருக்கிறத நான் தமிழ்ல சொல்றேன். அவர் எப்போதுமே ஒரு எம்பி சீட்டுக்காக, ராஜ்யசபாவில் ஒரு எம்பி சீட்டுக்காக எப்பொழுதும் நெகோசியேட் பண்ண முயற்சி செய்வார்.
எவ்வளவு எம்எல்ஏ சீட்டு என்பதை விட அந்த ஒரு எம்பி சீட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். போன வருஷம் கடந்த வருடங்களில் ஒரு சில சமயம் திரு விஜய் பிரபாகரன் அவர் பிரஸ் மீட்ல பேசுற போது பிரதம மந்திரி மோடிஜியே அவர்களோட சந்தித்து பேசினால் நெகோசியேட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அரகன்ஸா இல்லாட்டி இது வந்து இடியாட்டிக் ஐடியாவா, எக்ஸ்பெக்டேஷனா? இல்ல அப்படி இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க வந்து இன்னைக்கு இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லும் போது நான் கூட சொல்லலாம்னு நினைச்சேன். இல்ல சிவா, நீங்க அட்லீஸ்ட் மார்க்கோ ரூபியோவோ இல்ல மினிமம் ஒரு ஹெக்ஸத்தோ சொன்னாங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனாலும் வந்து அது ரொம்ப மொக்கையா இருக்கும் அப்படின்றதுனால சொல்லாம விட்டுட்டேன் நானு. அவங்களுடைய வெயிட் என்ன, செல்வாக்கு என்ன, ஓட் பேங்க் என்ன வாங்கியிருக்காங்க, அவங்க 8ல் ஆரம்பிச்சது வந்து இப்போ எப்படி சுருங்கி வந்து நிக்குது அவங்களுடைய ஓட் பேங்க், இதெல்லாம் தெரியாம இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா அது தொண்டர்கள் மத்தியில பாத்தீங்களா மோடி வந்து பேசினாதான் எங்க தலை ஒத்துப்பாரு, என்ன கெத்து அப்படின்னு அவங்க ஒன்னா சொல்லிட்டு போலாம். அது கூட வந்து அந்த நேரத்துல சொல்லாங்க தவிர பின்னாடி போகும்போது என்னவா இப்பவே இந்த மாதிரி பேசி நிக்கிறாரு இவரு, எங்க இந்த கட்சி உருப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற இடம் பார்த்து போயிடுவாங்க. அது வேற விஷயம். இதுல ஏன் வந்து அந்த ராஜ்யசபா எம்பி சீட், அந்த எம்பி சீட் வந்து ராஜ்யசபா எம்பி ஏன் அதுல குறியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த கட்சியுடைய நம்பகத்தன்மை அப்படின்றது எப்போ போயிடுச்சு. ஒரே நேரத்துல 2 தரப்பு கிட்டையும் அவங்க வந்து கூட்டணி பேரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அவரு சுதீஷ் அவர்கள் தான். அது ஓப்பனாவே சேனல்லயே நம்ம பார்த்த விஷயம். அது அடுத்தது இப்போ அந்த பார்கெயின் பண்றதுக்கான பவரும் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. சோ இந்த மாதிரி அவங்க டிமாண்ட் அதிகமா வச்சு எதுவுமே ஒண்ணுத்துக்கும் உதவாத கூட்டணியில போன தடவை அமமுகல போய் சேர்ந்து அவங்க நிறைய அள்ளி கொடுத்து ஒண்ணும் இல்லாம போச்சு. சோ அவங்களுக்கு நல்லா தெரியுது நம்ம சேர திமுக அதிமுகனா கூட பரவாயில்ல, மற்ற கூட்டணிகள்ல சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறது கூட கஷ்டம் அப்படின்னு. அதனாலதான் என்ன பண்றாங்க, எம்எல்ஏ ஆயிட்டா மந்திரி பதவி அப்படின்றதெல்லாம் கிடைக்காது, கூட்டணி ஆட்சி அப்படின்றதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. ஒருவேளை அந்த கூட்டணி ஜெயிச்சாலும் அந்த கூட்டணியில தேமுதிக ஜெயிக்குமா அதுவும் சொல்ல முடியாது. சோ எம்எல்ஏக்கள் வந்து கணிசமான அளவுல, அதாவது ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறது கிடையாது. அத்தனை அளவுக்கு இவங்க ஜெயிக்க போறதும் கிடையாது. முதல்ல எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பாங்க அப்படின்றதும் தெரியாது. ஆனா ராஜ்யசபா எம்பி அப்படின்னும் போது உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிடும் இல்லையா. அதுக்கு சுதீஷையோ இல்ல பையனையோ ஒரு கேண்டிடேட்டா போட்டா ஒரு பதவி நமக்கு அவ்வளவுதான். யாருக்கோ தானே எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறாங்க. அதனால ரைட்டு நமக்கு ஒரு எம்பி பதவி கிடைச்சா நம்ம குடும்பத்துக்கு ஆகுமே அப்படின்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த குடும்பம் 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 அப்படின்னு தான் வந்து அந்த கட்சி 2 பக்கம் பேரம் பேசுறது அப்படி இப்படின்னு ஒண்ணும் இல்லாம போச்சு. இன்னைக்கு இதுல வந்து மோடியோட தான் பேசுவேன் அப்படின்னா ஏன் நல்ல காலம் ட்ரம்ப் வந்து மத்தியஸ்தம் பண்ணி வைக்கணும்னு சொல்லாம போனாரு. அவர் பண்ணி வைக்கிறதுக்கு தயாரா கூட இருப்பாரு, நமக்கு தெரியாது. கூடவே ஒரு கோடு சேர்த்து போட்டுருவாரு பாத்தீங்களா 11 அப்படின்னு. அவ்வளவு. ஓகே, தேங்க்யூ சார். சார் அடுத்த கேள்வி உங்களுக்கு நேரடியான கேள்வி. இது கொஞ்சம் பிஜேபி சப்போர்ட்டர் சைட்ல இருந்து வெளியே வந்து நியூட்ரலா சில வீடியோக்களை போடுங்க, ட்ரை பண்ணுங்க சார். இது கேள்வி இருக்கு. இல்ல ரைட். அதாவது பிஜேபி சப்போர்ட்டர்னு எப்படி சொல்றாருன்னு எனக்கு புரியல. இப்போ நான் நிஜமாகவே ஒரு பிஜேபி சப்போர்ட்டரா இருந்தா நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து இந்த அளவுக்கு கடுமையா நான் விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமனை எத்தனையோ பேர் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், புரியுதுங்களா. அவங்க வந்து அரகண்ட் அப்படின்றதுல ஆரம்பிச்சு ஊருகா மாமின்னு டெரகாட்ரியா பேசுறது வரைக்கும் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அந்த பட்ஜெட்ல இருக்க ப்ரொபோசல் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அதை எடுத்தப்போ தரவுகளோட இது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எதுக்கு கொடுத்தாங்க, அது நீக்கினா என்ன ஆகும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத முதற்கொண்டு நான் சொல்லியிருந்தேன். சொல்ல போனா அந்த இண்டெக்ஸேஷனை பத்தி அவங்க அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ் நினைக்கிறேன் அதுல பேசும்போது யாரோ கேட்கறாங்க, என்னங்க இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சுதானே அவன் வாங்கி போட்டிருப்பாங்க, இப்ப நீங்க திடீர்னு வித்ட்ரா பண்றது அப்படின்றது வந்து அவங்கள ஏமாத்துறா மாதிரி இல்லையா அப்படின்றதுக்கு ஒய் நாட் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நாம என்ன பேசியிருந்தோமோ, சரி நாம சொன்னதை கேட்டு அவங்க செஞ்சாங்கன்னு நான் கிளைம் பண்ணல, பட் இதுதான் பண்ணணும் நாம சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் கடைசியில அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை மாத்தினாங்க. சோ தப்பு செய்யற இடத்துல யாரா இருந்தாலும் நம்ம சுட்டி காமிக்க போறோம், நல்லது பண்ண நம்ம பாராட்ட போறோம், அவ்வளவுதான். மற்றபடி பாஜக ஆதரவுன்னு கண்மூடித்தனமா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஒரு இடத்த நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அப்ப நான் அதுக்கான விளக்கம் சொல்றேன்.
மற்றபடி உங்களுக்கு பாஜக பிடிக்கல, ஃபார் தட் மேட்டர் யாரா இருந்தாலும் பாஜக பிடிக்கல அப்படின்னா இவன் தான் பாஜக சப்போர்ட். ஒண்ணு நான் சொல்லிட்டா, நண்பருக்கு வந்து நான் பாஜக சப்போர்ட்டரா தெரிஞ்சிருக்கலாம். நீங்க இந்த சேனல்ல கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். அதுவும் குறிப்பா அந்த ஜாம்பவான்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும். கம்யூனிஸ்ட் அப்புறம் காங்கிரஸ் இந்த 2 கட்சி தவிர என்ன வந்து திமுக ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிக்கிறாங்க, எடப்பாடி சொம்புன்னு சொல்லியிருக்காங்க, திருமாவுக்கு பல்லக்கு தூக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? எப்படிங்க ஒரே ஆள் வந்து அதிமுக, திமுக, விசிக, பாஜக எல்லாத்துக்கும் வந்து சொம்பு தூக்க முடியும்? அந்தந்த நேரத்துல எது சரியா இருக்கோ அதை நம்ம சொல்ல போறோம். இது தப்புன்னு நமக்கு தோணுச்சுன்னா அதை தப்புன்னு சொல்ல போறோம். நீங்க பாக்குற நேரத்துல நான் வந்து ஒண்ணு தப்புன்னு சொல்லியிருந்தேன்னா பத்தியா இவங்களுக்கு எதிராக இருக்குவேன் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல இது சரியா பண்ணிருக்காங்கன்னு போது நான் அதை சொல்லும் போது பத்தியா இவன் சொம்பு தூக்குறேன் அப்படின்னு நினைச்சாலோ அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது. என்னுடைய மனசாட்சிக்கு நான் வந்து நேர்மையானவனா இருக்கேன். யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்த்து எந்த கட்சியிலையும் உறுப்பினரும் கிடையாது. யார்கிட்டயும் வந்து பதவி வேணும் இல்ல பணம் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வாடகைக்கு விடுறவனும் கிடையாது. என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். நான் திட்டாத ஆட்களே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாஜகலயே எத்தனையோ பேரை நான் வந்து பண்ணியிருக்கேன். சொல்ல போனா பாராளுமன்ற தேர்தலும் போது அப்ப இதே மாதிரிதான் பேசிருக்கோம். நான் சொன்னேன், பாருங்க 3 விஷயம் பாஜக பண்ணணும். 1, அண்ணாமலை அவர்களை வந்து போட்டி போட சொல்லக்கூடாது பாராளுமன்ற தேர்தலில். 2, சவுத் சென்னை அந்த தொகுதியை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. 3வது, நிர்மலா சீதாராமன் அவர்கள் தயவு செஞ்சு தமிழக பக்கம் வந்துடக்கூடாது. எப்படி எந்த பாஜக ஆதரவாளர்கள் இந்த மாதிரி பேசுவாங்களா? பாஜக ஒண்ணுமே செய்யல, இப்படி சொதப்பி நிற்கிறாங்க இப்படின்னு எத்தனையோ விஷயத்துல நான் சொல்லியிருக்கேன். சரி, இதெல்லாம் வந்து இது என்ன சொல்றது, ஒரு டிஃபென்சிவ்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க கேட்கறீங்கன்னும் போது அந்த கேள்வியில பிழை இருக்கின்றது அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். அடுத்த கேள்வி ரொம்ப சீரியஸான விஷயம். அதை அவங்க கேள்விப்படுத்திருக்கிற விதம் வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கு. பட் அப்படியே உங்கள்கிட்ட சொல்றேன். அதை திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா? இது நீங்க வந்து ஒரு பட்டிமன்றத்துல இப்ப 2 பக்கம் விவாதம் நடக்குது. இது வந்து உங்களுடைய தீர்ப்பா நினைச்சு சொல்லலாம். ஜட்ஜ் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அதையும் நான் வந்து சேனல் சார்பா சொல்லிடுறேன். அதை எந்த விதத்திலையும் பாதிக்கிறது எங்க எண்ணம் இல்லை. பட் உங்களுடைய கருத்தை வந்து அப்படி கேட்கறாங்க. இல்ல, அதாவது இந்த மேட்டர் சப் ஜுடிஸ், நீதிபதி அவர்கள் தான் வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும். அது வந்து என்ன அப்படின்னு ஏஜி வந்து என்ன சொல்லியிருக்காரு, அந்த கல் எப்ப வந்தது அப்படின்னு தெரியல. 1920 குறிப்பிடப்படுகின்ற விஷயங்கள்ல வந்து இதை பத்தின ரெஃபரன்ஸ் அது ஆக்சுவலா டிபெண்ட்ஸ் அப்பான் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என்னுடைய ஒரே கேள்வி இதுதான், அது தீபத்தூணா இருக்கட்டும், இல்ல சர்வே கல்லா இருக்கட்டும், இல்ல சமணர்கள் தூணா இருக்கட்டும், இல்ல அது வந்து அந்த காலத்துல வீரர்களுக்கு நடுகின்ற நடுகல்லா இருக்கட்டும், இல்ல வானத்திலிருந்து விழுந்த விண்கல்லா இருக்கட்டும், அதுக்கு சொந்தம், அந்த இடத்த சொந்தம் கொண்டாடுவதற்கு வேற யாரும் இல்லாத வரைக்கும், அது வந்து வேற யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்ற வரைக்கும், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அந்த இறைவன். அந்த தூண்ல விளக்கு ஏத்துறதுக்கு உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன்? இதுதான் என்னுடைய கேள்வி. அது எதாவனா இருந்துட்டு போட்டோம். தீப தூணா இருந்தாதான் தூண் ஏத்தணும்னு அவசியம் கிடையாது. நான் அந்த மலை முழுக்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். கோர்ட்ல நடந்த வாதத்துல வக்ஸ் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் வந்து அது அந்த தூண் இருக்க இடம் வந்து தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆதாரங்கள் கொடுத்து அவங்க கிளைம் பண்ணட்டும். அப்படி இல்லாத வரைக்கும், ஆதாரங்கள் இல்லை அப்படின்னாலோ இல்ல கோர்ட்ல வந்து அது வக்ஃபுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு வந்துட்டாலோ, அப்போ நேச்சுரலி அது வந்து திருப்பரங்குன்றம் மலை முருகன் கோவிலுக்கு சொந்தமானதுதான். அப்போ அதுல விளக்கு ஏத்துறதுல என்ன பிரச்சனை? சில பேர் வந்து ஆகம விதி இங்கதான் ஏத்தணும், இந்த நேரத்துல அந்த கார்த்திகை தீபத்தும் போது இங்க விளக்கேத்தணும் அப்படின்னு. இங்க மட்டும்தான் விளக்கேத்தணும்னு எங்கேயுமே இல்லைங்க. எல்லா வீட்லயும் விளக்கேத்தணும். இப்ப திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறாங்கன்றது பாருங்க, திருவண்ணாமலை மலை உச்சியில தான் தீபம் ஏத்துறோம், நம்ம எல்லாம் வீட்டுல விளக்கேத்துறது கிடையாது. அந்த மாதிரிதான் அது வந்து நாங்க தீபத்தூண் அப்படின்னு மதிக்கிறோம், ஏத்திட்டு போறோம். வேற யாருக்கும் சொந்தம் இல்லைல்ல, மலைக்கு முருகனுக்கு சொந்தமானது தானே. அப்புறம் ஏத்தினேன், அதை நீங்க எந்த பேர் ஒன்னா சொல்லிக்கங்க. As long as it doesn't belong to any other person or entity, நாங்க ஏத்துறதுக்கு ஏன் தடை பண்றீங்க? இதுதான் என் கேள்வி சிவா. அடுத்த கேள்வியும் உங்களை நேரடியா கேட்கிற கேள்வி, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தீங்க? ஏனென்றால் உங்கள் வேர்ல்டு பொலிட்டிக்கல் நாலேஜ் அருமையா இருக்கு. சீக்ரெட்.
சீக்ரெட் சர்வீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அண்டூல வந்து ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜியை பத்தி பேசியிருந்தேன் நான் அண்டு டிவியில. அது என்னன்னா, சிவா, அந்த காற்று குமிழி இருக்கு இல்லையா, அந்த சோப் பபுள், அந்த மாதிரி ஒரு பபுள்குள்ள ஒரு டார்பிடோ அனுப்புறாங்க. கேன் யூ இமேஜின்? ஒரு டார்பிடோ எவ்வளவு லென்த், எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ், எவ்வளோ அதனோட வெயிட், எவ்வளோ அதனுடைய ஸ்பீட், எவ்வளோ அதை வந்து ஒரு பபுள்ல பேக் பண்ணி அனுப்புறாங்கன்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அன்இமேஜினபிள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. 1977லயே வந்து சோவியத் ரஷ்யன் நேவியில வந்து அதை இண்டக்ட் பண்ணிட்டாங்க. பட் த சோ கால்டு நேட்டோ, நாங்க தான் எல்லாத்துலயும் சுப்பீரியர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க 2013 வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு எங்களால முடியாதுன்னு அந்த ப்ராஜெக்டை டிராப் பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் சிவா, வேற ஒன்றும் இல்லை. கேட்டு தெரிஞ்சுக்கிறது, பார்த்து தெரிஞ்சுக்கிறது, படிச்சு தெரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். அடுத்த கேள்வி, இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் அரசியல் செய்பவர் யார், அவியல் செய்பவர் யார், உப்மா செய்பவர் யார்? இன்னைக்கு தேதியில வந்து திமுக ரொம்ப அழகா அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அவியல் செய்யணும் அப்படின்னா கூட ஏதாவது செஞ்சாதானே அவியல் அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைய தமிழக பாஜக தலைமை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ பண்ணிட்டு இருக்கார். ஆனா உடனே சொல்லுவாங்க, சார் நயினார் அவர்கள் அங்க போறாரு இங்க போறாருன்னு. ரைட்டுங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு அது ரீச் ஆகுது, அதுதானே முக்கியம். அப்பதானே அது அரசியல்னு நம்ம சொல்ல முடியும். திமுக பண்றதெல்லாம் அப்படியே டார்கெட் பண்றாங்க. மக்களை போயிட்டு ஒவ்வொரு விஷயமும் ரீச் ஆகணும். அது அவங்கள பத்தின பாசிட்டிவ் விஷயங்களா இருக்கட்டும், இல்ல எதிர்கட்சிகள் பத்தின நெகட்டிவ் விஷயங்களா இருக்கட்டும், அது கரெக்டா போய் ரீச் பண்ணணும்ன்றதுல அவங்க கண்ணும் கருத்துமா இருக்காங்க. அதே மாதிரி எடுத்துட்டு போறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். இவங்க உப்மா பண்றது கூட தயாரா இல்ல போறது. அப்கோர்ஸ் இப்ப கொஞ்சம் மாற்றம் நடந்து கொண்டு இருக்கின்றது தமிழக பாஜகல. சரி, நல்ல ஒரு புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் அப்படின்னு ஒரு கலந்த சாதமா, ஏன்னா இது கூட்டணி ஜெல் ஆகணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். அப்படி ஏதாவது பண்ணி முடிச்சாதான் பின்னாடி கறி விருந்து சாப்பிட முடியும். சார், இப்போ வந்து அரசியல் செய்வது திமுக, அவியல் செய்வது பாஜக அப்படின்னு நீங்க சொல்ற வர புரிஞ்சுது. அப்ப உப்மா செய்யறது யாரு? ரெண்டுமே அவங்கதான் செய்யறாங்களா? இல்ல இல்ல, அத கூட செய்யறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க தான் நான் சொல்றேன். நேயருடைய தெளிவுக்காக அந்த கேள்வியை நான் இன்னும் கொஞ்சம் கேட்டேன். கடைசி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, நேயர்களே இது போன்ற கேள்விகளை நீங்கள் வந்து மீண்டும் எழுதி அனுப்புங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், இல்லாட்டி நாங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல போடலாம். அதை தவிர எங்கள் சேனலுக்கு மெம்பர் ஆகும் வசதி உள்ளது. எங்களுக்கு வந்து நீண்ட கால திட்டம் லைவா செஷன்ல போறது. அப்ப நீங்க நேரடியா வந்து கேள்வி கேட்கலாம். இப்ப மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா உங்களோட எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அந்த கேள்வியை மற்ற நேர்காணல்களுக்கும் சொல்லலாம். அப்போ இப்ப நம்ம கடைசி கேள்விக்கு போலாம். சார், கடைசி கேள்வி, உங்களுடைய விளக்கங்கள் மிகவும் சுலபமாக இருக்கிறதே புரிந்து கொள்வதற்கு நீங்க இந்த கலையை எங்கு கற்றீர்கள்? வெரி சிம்பிள். நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன், அவ்வளவுதான். நீங்க கிராமத்துல இருக்கவங்களை போய் கேட்டா தெரியும், எல்லாம் வந்து எளிமையா சொல்லுவாங்க. நான் பிறந்தது ஒரு இடத்துலனாலும் வளர்ந்ததெல்லாம் முக்கியமா அந்த டீனேஜ் சொல்றாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துல கிராமத்துல தான் நான் வளர்ந்தேன் நானு. சோ அந்த வெள்ளந்தியான மனிதர்கள் எதுவா இருந்தாலும் வந்து ஒரு உதாரணம் சொல்றது, ஒரு குட்டி கதை சொல்றது, இல்ல ஒரு பேரலல் சொல்றது, அனாலஜி, இந்த மாதிரியே வளர்ந்ததுனால அது வந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் வளர்ந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது. ஊர்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிவி இருக்கும், சினிமா பார்க்கணும்னா 25 காசு கொடுத்தாதான் சினிமா பார்க்க விடுவாங்க. மற்றபடி எங்க வீட்டுல எங்க அப்பா சினிமா கூட அனுப்ப மாட்டாரு தேட்டருக்கு. அது டென்ட் கொட்டான்னு வாங்கல, அதுதான் இருக்கும். அது சினிமா கூட அனுப்ப மாட்டாங்க. அது முழு பரீட்சை லீவுல ஒரு படம், அதுவும் எப்படின்னா ஏதாவது ஒரு பக்தி படம் இல்ல மாயாஜால படம், அந்த மாதிரி படம் ஏதாவது இருந்தா அனுப்புவாங்க. மற்றபடி வேற எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. சோ முழு நேரமும் அப்போ எங்களுக்கு இருந்த ஒரு பொழுதுபோக்கு அப்படின்றது பேச்சு தான். நண்பர்கள் வந்து ஏதோ பேசிட்டே இருப்போம். ஏன்னா விளையாடுன்றது கூட பெருசா கிடையாதுங்க. கிரிக்கெட்லாம் நான் விளையாடினதே கிடையாதுங்க. இப்ப எதுவா இருந்தாலும் கிரிக்கெட்டோட நான் சேர்த்துதான் சொல்றேனே தவிர, கிரிக்கெட்லாம் நான் விளையாடணுமே கிடையாது. ஏதோ கபடி விளையாடுவோம், பம்பரம் விளையாடுவோம், காத்தாடி விளையாடுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தானே அது. இந்த ஆடி மாசம் வர சமயத்துல காத்தாடிக்கும் போது காத்தாடி விடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொன்னு விளையாடுறது. மற்றபடி இன்னைக்கு இந்த பசங்க இது பண்ற மாதிரி பேட்மிண்டன், டென்னிஸ், ஃபுட்பால், அந்த படலங்காயில ஒண்ணுமே கிடையாது. அப்ப பேச்சு மட்டும்தான் நமக்கு இருக்க ஒரு இது. பேச்சு, அதுக்கப்புறம் வந்து லைப்ரரியில போயிட்டு உட்காந்து படிக்கிறது. இது ரெண்டு தான்.
அது பேச பேச ஒரு 4 பேரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அவங்க கேட்பாங்க, இல்லாட்டா அடுத்தவங்க பேச கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துல கருணா சொல்லுவாரு, மச்சி நீ கேள, மச்சி நீ கேள அப்படின்னு கேரம் ஆடும்போது ஒவ்வொருத்தரையா பிடிச்சி தட்டிட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான் போனோம். சோ அப்படி வந்ததுதான். சொல்ல போனா நாங்கள்லாம் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு 10 பேர் உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா தயக்கமே பண்ண மாட்டோம். என்னப்பா எங்க இருந்து வரேன் அப்படின்னு நான் பாட்டு பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனா இன்னைக்கு சிவா நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு காலத்துல நம்ம ட்ரெயின்ல பிரஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா சல 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 சலன்னு பேச்சு இருக்கும். நிறைய பக்கத்துல இருக்கவங்க யார் என்ன பக்கத்துல இருக்கவங்க யாரு என்னெல்லாம் கவனம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பேசினே இருப்பாங்க. இவர் ஒரு பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருப்பாரு. அதுவும் சபர்பன் ட்ரெயின் எல்லாம் போனீங்கன்னா பேப்பர் இப்படி விரிச்சு வச்சீங்கன்னா நீங்க வந்த ஸ்டேஷன் இருக்கும்போது உங்க கையில ஒரு துண்டு தான் இருக்கும். இப்படியே நடுவுல இருக்க பக்கத்தை ஒவ்வொருத்தரா இழுப்பாங்க. அது எங்க போச்சுன்னு கூட தெரியாது. அவன் படிச்ச உடனே பக்கத்துல இருக்கவன் இன்னொருத்தன் உருவிட்டு போயிடுவான். இன்னைக்கு யாருமே பேசுறது கிடையாது. ட்ரெயின் பஸ் எல்லாம் போனீங்கன்னா காமா இருக்கும். 2 பேர் ஒன்னா போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வந்து குடும்பத்தினரோ, இவன் மொபைல்ல ஒன்ன பார்ப்பான், பார்த்துட்டு சிரிப்பான். அதுவும் மனசுக்குள்ளேயே சிரிச்சின்னு சரி அட்லீஸ்ட் ஏதோ ஒரு காமெடி இருக்கு அவங்க கிட்ட காமிச்சு, டேய் வச்சு இது வேற என்ன காமெடியா, உடனே ஒரு ஃபார்வர்ட் அங்க டொங்குன உடனே அவன் அதை தனியா பார்த்து அவன் உள்ளுக்குள்ள சிரிச்சுப்பான். 100% பேச்சு அப்படின்னு அதாவது நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல நம்ம தெருநாய் எடுத்துக்காங்களேன். இந்த நாய் எல்லாம் வந்து என்னைக்கு போய் குளத்துல குடிச்சிருக்குது, ஏரியில குடிச்சிருக்குது. ஆனா வெள்ளம் வந்ததுன்னா நீந்தி போகும் நாய், மூழ்கி போகாது. கரெக்டா? கரெக்ட். அதே மாதிரிதான் எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் தண்ணியில போட்டா பொழிச்சுக்கும், நீச்சல் அடிக்கும். இந்த கொரில்லாக்கும் மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நீச்சல் அடிக்க வராது. நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி சிவா ஒன்னும் ஒரு 20-30 வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீச் அப்படின்னு கோர்ஸ் நடத்துறாங்க. இதுக்கு நிறைய பேர் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 30 வருஷத்துல இங்க பேச கற்றுக் கொடுப்பதும் வந்துடும். நம்ம ஆளுங்களுக்கு பேச்சே வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே இன்னைக்கு போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா பாத்திருக்கீங்களா, மூஞ்சிக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கும் போதும் சரி இல்ல வந்து மத்தவங்களோட எடுக்கும்போது இப்படி வச்சுக்கிறாங்க. என்னடா இது, எதுக்குடா கையை கொண்டு வந்து வச்சு? எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா, குரூப் போட்டோ எடுக்கிறோன்னா பசங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறோன்னா என்ன பண்ணுவாங்க, பின்னாடி இருக்கிற பசங்க இப்படி தலைக்கு மேல இப்படி வைப்பானுங்க, அது டெவில் கொம்பு அப்படின்னு. அதுதான் எனக்கு தெரியும். இது என்னடா அப்படின்னா ஸ்மைல், நான் சிரிக்கிறேன்னு சொல்றேன். மூதேவி, நீ சிரிக்கிறத பார்த்தா தெரியாது எனக்கு, சாரி ஃபார் மை வேர்ட்ஸ். இது வேற சொல்லணுமா? இப்படி ஒரு சிக்னல் காமிச்சாதான் நீ சிரிக்கிறேன்றது தெரியுமா? எவ்வளவு கேவலமா இல்ல இது? அந்த மாதிரி ஆயி போச்சு. ஏங்க நான் சிரிச்சா சிரிக்கிறேன்னு தெரிய போகுது, அழுதுன்னு தெரிய போகுது. அதை வேற நீங்க ஒரு குறியீடு காமிச்சுதான் சொல்லணுமா? அந்த அளவுக்கு கேவலமா போய் நிக்கிறோம் நம்ம. அதுலதான் மேபி நான் இப்ப பேசுறதுனால அப்படி பேசியே வளர்ந்ததுனால இது ஏதோ புது கலை மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். கலையெல்லாம் ஒரு புடலங்காயும் கிடையாது. எல்லாருக்கும் நேச்சுரலா வர விஷயம். அதை நம்ம விட்டுட்டோம் சிவா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மிக்க சிறப்பு. நேயர்களே, உங்கள் கேள்விகளுக்கு நன்றி. அருண் சார், உங்களுடைய பதில் ஒவ்வொன்றும் பிரமாதமாக இருந்தன. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நேயர்களே, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. நன்றி. நன்றி சிவா. நிஜமாவே இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. ஏன்னா ஒரே நேரத்துல ஒருத்தர் கேள்வியை மட்டும் பாக்குறதுக்கு பதிலாக பல தரப்பில் இருந்தும் அந்த கேள்வி வருது போது நிஜமாவே ஒரு என்ன சொல்றது, மகிழ்ச்சிகரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி.